யாத்திரைக்கான அழைப்பு. பெனு மாதாவளியில் நோயற்ற வாழ்வு. நம் குடும்பத்தின் ஒளியாயிருந்து நீரே எங்களை காப்பாற்றும். இவரே தாய் என்ற இறைவாக்கை ஏற்று பெனு அன்னையின் திருத்தலத்தை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும், மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஒவ்வொரு குருவானவர்களையும் அருட்சகோதரிகளையும் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நெதர்லாந்து ரோமோண்ட் மறைமாவட்டம், தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நெதர்லாந்து, தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் மத்திய நெதர்லாந்து ஆகிய பணியகங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. இந்த இனிய வேளையிலே பல திசைகளில் இருந்து அன்னையின் ஆசீர் பெற வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாள் நன்னாளாக அமைய வாழ்த்தி இறைவரம் வேண்டி நிற்கின்றது. கடந்த 22 வருடங்களாக நம்மை வழிநடத்திய அன்னை மீண்டும் பல சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் அவரின் அன்பின் ஊடாக தனது திருத்தலத்திற்கு எம்மை 23வது தடவையாக அழைத்திருப்பது, எந்த இடர்பாடுகளிலும் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிறாள் என்ற உண்மையை பறைசாற்றுவதுடன், இன்றைய மையக்கருத்தான பெருமாதா வழியில் நோயற்ற வாழ்வு, நம் குடும்பத்தின் ஒளியாயிருந்து நீரே எங்களை காப்பாற்றும் என்கின்ற இக்கால தேவையை முன்னிறுத்தி நம்மை அவள் பாதம் ஒப்படைக்க வேண்டி நிற்கின்றது. நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றுரைத்த நம் அன்னையின் விசுவாசமும் அன்னையினுடனான நமது விசுவாசமும் இன்றைய காலத்திற்கு மட்டுமின்றி எக்காலத்திற்கும் உகந்தது என்ற புரிதலை பெற்றவர்களாக நம்மை சூழ நடக்கும் நிகழ்வுகளிலும் நமது இன்னல்களுக்கு நாமே காரணமா என்கின்ற தேடலை மேற்கொள்ள பேராசை, பொறாமை, பகை, பதவி மோகம், வீண்பழி, பொய், தனிமனித தாக்குதல் போன்ற தீயவற்றை நம்மை களைந்து அன்பும் சேவை மனப்பான்மையும் உள்ளவர்களாக காலத்து தேவையறிந்து செயலாற்றவும், இது எப்படி நிகழும் என்ற கேள்வியோடு நம் அன்னை நிற்காது, மாறாக தன்னை ஆண்டவரின் அடிமையாக்கிய உன்னதத்தை புரிந்து நாமும் நம்மை பெனு அன்னையின் பாதம் ஒப்படைப்போம். அன்னை மரியாள் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு வலுவூட்டுகிறவர், நமக்கு அருளும் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகின்றவராக நமது இக்கட்டான வேளைகளில், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு காலத்தில் துணை நின்று நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாம் உடல் ஆன்ம நலத்துடன் வாழ நம் குடும்பத்தின் ஒளி ஆக இருக்கின்றார். நமக்காக தம் திருமகன் கிறிஸ்து இயேசுவிடம் இடையறாது வேண்டுதல் புரிந்து கொண்டிருக்கும் நம் அன்பு தாய் அன்று திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றபோது நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறாள். ஆகவேதான் இயேசு சொல்வது எல்லாம் செய்யும்படி நம்மை கேட்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் அன்புக்கு நன்றி கூறி அந்த அன்னையின் வழிகாட்டுதலை ஏற்று இறைப்பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் நிறைந்திருந்தால் நமது இன்னல்கள், துன்பங்கள், தேவைகள் அனைத்திலுமிருந்து அன்னை மரியாள் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையுடன் மரியன்னை வழியாக நம்மை இறைவனின் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்நாள் வரை காத்த அன்னையின் அன்பிற்காய் நன்றி கூறி அவரது வார்த்தையின்படி வாழவும், இறையாசீர் நிறைவாக நம் குடும்பங்களுக்கு கிடைக்கவும் ஏழைகளின் தாய் அன்னை மரியாளின் துணை வேண்டி இத்திரு வழிபாட்டில் உருக்கமாக பங்கேற்போம்.
ஐயா இல்லை இதால் எடுக்கலாம் இதால் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். முதலில் எமது தமிழர் கலாச்சார முறைப்படி மங்கள விளக்கு ஏற்றல் நிகழ்வு. முதலில் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களை மங்கள விளக்கு ஏற்ற அழைக்கின்றோம். அடுத்து அருட்தந்தை அண்டனி சூசனாவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து மத்திய நேரலாந்து சார்பாக திரு சந்திரகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து பெல்ஜியத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மக்கள் சார்பாக திருமதி மாலினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சிட்டாட் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் முன்னாள் தலைவர் திரு சீரராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சிட்டாட் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் சார்பாக முன்னாள் பொருளாளர் திரு பெனடிக்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அடுத்து சிட்டாட் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் பொருளாளர் திரு ரொஷான் முரளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சிட்டாட் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் செயலாளர் திருமதி லூக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சிட்டாட் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் தலைவர் திரு ஜேசுதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றிகள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பனு மாதா அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று காலை முதல் மதியம் வரை நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி இறைவன் நமக்கு இன்று தந்த அந்த செய்தியை நமதாக்கி கொள்ள, அதோடு பனுமாதா அன்னையினுடைய அற்புதங்களை அதிசயங்களை தன் மகன் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு பெற்றுத் தருவதற்கு பவனியாக எடுத்து சென்று ஜெபித்து மீண்டுமாக இதே ஆலயத்திற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளின் முத்தாய்ப்பாக இந்த நற்கருணை வழிபாட்டிலே நாம் சற்று முன் நம்முடைய உடலுக்கு தேவையான உணவை உட்கொண்டு இப்பொழுது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆன்ம உணவாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திரு உடலை திரு ரத்தத்திலே பங்கு பெற வந்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த அன்னையினுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இந்த இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தோடு நம்மையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்முடைய குறைகளை நீக்கி நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை எல்லாம் போக்கி நாம் தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு, அமைதி, சமாதானம், உடல் உள்ளத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நாளிலே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும்படி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் சேராலும் கடமையும் பண்ணியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையாளர்களும் சகோதரே உங்களையும் நம் தகனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம்மை முடிவில்லாத நித்திய நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வரவும் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினீர். என்றும் கன்னியான புனித மரியாளில் விடுதலாய் எங்கள் உருக்கமான மன்றாட்டிற்கு செவிசாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதியில் நிலைத்து இரக்கமுடையவர்களாய் ஒருவர் ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து வாழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவியானவரின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீ உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்ந்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவு இடாது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவர் போர்பவம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நமக்கு துணை அவர் வாழுகின்ற தந்தை
உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, திருவாக்கியங்கள் 3 முதல் 6, 11, 12 முடியும் வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோர் ஆகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர் வச்ச அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவர் ஆனோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தையாகிய கடவுள் உங்களோடு என்றும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார்.
கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன் அப்படின்னு மரியா கிட்ட சொன்ன உடனே மரியாவுடைய மனசுல தோணுனதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. மரியா, அஞ்ச வேண்டாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவீங்க. என்ன கஷ்டப்பட போறது நான் தானே அப்படி என்று மரியாவுடைய மனதிலே தோன்றி இருக்கலாம். வானதூதர் வந்து சொல்லுகின்றார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்ன உடனே மரியாவுடைய மனதிலே தோன்றியது, ஒருவேளை இவர் லூசா இருப்பாரோ, திருமணமாக இருக்கின்றேன், திருமணமாகுவதற்காக என்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் பிரெக்னண்டாக, நான் ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை தாங்க வேண்டுமா, திருமணமாவதற்கு முன்பதாகவே ஒரு குழந்தையை நான் தாங்க வேண்டுமா, நான் அஞ்ச வேண்டாமா, எனக்கு ஒருவரோடு என்கேஜ்மெண்ட் முடிந்திருக்கின்றது, எனக்காக ஒருவர் காத்துக் கொண்டிருக்கின்றார், என்னை திருமணம் செய்வதற்காக ஒருவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார், ஆனால் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், ஆனால் அஞ்ச வேண்டாமா. இந்த ஊரிலே ஒரு சட்டம் இருக்கின்றது, திருமணத்திற்கு முன்பதாக யாராவது கருவுற்றார்கள் என்றால் அவர்களை கல்லால் எறிந்து கொல்லுவார்கள். தெருவிலே, நடுத்தெருவிலே விட்டு வாரவன் போறவன் எல்லாம், எவன் எப்படி பாவம் செய்திருந்தாலும் குழப்பம் இல்லை, யாராக இருந்தாலும் குழப்பம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நானும் ஒரு கல்லெடுத்து எறிகின்றேன் என்று சொல்லி எல்லாரும் கல்லால் எறிந்து என்னை கொல்லுவார்கள், ஆனால் நான் அஞ்ச வேண்டாமா. இது எப்படி என்கின்ற கேள்வி அன்னை மரியாவுடைய மனதில் அன்றி எழுந்தது போலதான் இன்று நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் பல்வேறு விதமான கேள்விகள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே நீ அஞ்ச வேண்டாம் என்று. ஆனால் நம்முடைய மனதிலே கேள்வி எப்படி என்றால், எப்படி அஞ்சாமல் இருப்பது? இலங்கை தேசத்தை விட்டுவிட்டு, இந்திய தேசத்தை விட்டுவிட்டு பிழைக்கலாம் என்று நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இங்கிருந்து திரும்ப செல்லுகின்ற பொழுது எங்களுடைய உறவினர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று தெரியவில்லை. எப்படி நாங்கள் அஞ்சாமல் இருப்பது? என்னுடைய அப்பாவை நான் கடைசியாக பார்ப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய அம்மாவை அடக்குவதற்காவது எனக்கு வாய்ப்பு இருக்குமா என்று கிடைக்கவில்லை. என்னுடைய சகோதர சகோதரிகளை அடக்குவதற்கு உடலாவது கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. கொரோனா என்று சொல்லுகின்றார்கள், யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லுகின்றார்கள், எங்கேயோ சேர்த்து எரிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய குடும்பத்திற்கு நடந்து விடுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி அஞ்சாமல் இருப்பது? நான் பிழைக்கலாம் என்று இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றேன். இந்த நாட்டிலே இருக்கின்ற சூழல்களை பார்க்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் தவறி போய் விடுவார்களோ, அல்லது இந்த சூழ்நிலைகளினால், இந்த கலாச்சாரத்தினால் அவர்கள் இழுக்கப்பட்டு விடுவார்களோ, என்னுடைய வாழ்வு திசை மாறி போய்விடுமோ, சிதறி போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கின்றது. நான் எப்படி அஞ்சாமல் இருக்கின்றது, எப்படி அஞ்சாமல் இருக்க முடியும் என்கின்ற கேள்வி நம்முடைய மனங்களிலே எழுந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உயிர் ஒருவேளை போய்விடுமோ என்கின்ற பயம், என்னுடைய உயிர் போய்விட்டது என்றால் என்னுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள், என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பார்கள், குடும்பத்தின் மீது இருக்கின்ற சுமைகளை யார் தாங்குவார்கள் என்கின்ற பயம். இப்படிப்பட்ட பய உணர்வுகளோடு இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற பதில், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் ஆண்டவருடைய அருளை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள். முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகின்றது, காரிருளே இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். நாமும் காரிருளில் தான் இருக்கின்றோம், பயம் இருளிலே இருக்கின்றோம், உயிர் பயத்திலே இருக்கின்றோம், என்ன நடக்குமோ என்று தெளிவில்லாத ஒரு இருளிலே இருக்கின்றோம். அஞ்சாதீர்கள், பேரொளியை காண்பீர்கள் என்று முதல் வாசகத்திலே சொல்லப்படுகின்றது. இரண்டாவது வாசகத்திலே சொல்லப்படுகின்றது, நீங்கள் எல்லாருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. நற்செய்தி வாசகம், ஆண்டவருடைய அருளை நீங்கள் கண்டடைந்துள்ளீர்கள் என்று சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளோம். அந்த அருளை சுவைப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். எப்படி ஆண்டவர்
ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளோம், எப்படி ஆண்டவருடைய அருளை சுவைப்பது என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய அருளை கண்டடைந்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அன்னை மரியாவாக இருக்கட்டும், சீடர்களாக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்கட்டும், அருள் பணியாளர்களாக இருக்கட்டும், அல்லது இன்று ஆண்டவருடைய பணியை பல்வேறு விதங்களிலே செய்து கொண்டிருக்கின்ற இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய அருளை சுவைத்ததால் அச்சம் இல்லாமல் இருக்கின்றீர்கள். அன்னை மரியா பயந்ததாக நாம் வாசிக்கின்றோமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஜெபத்திலே சொன்னதை போல இயேசு இறந்து விட்டார் என்ற உடனே சீடர்கள் கூட பயந்தார்கள். ஆனால் அன்னை மரியா எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்றார், ஒன்று சேர்த்து ஒன்று கூட்டி வைத்து அஞ்சாமல் துணிச்சலோடு இருப்போம், நாம் ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளோம் என்று சொல்லி எல்லாரையும் ஒன்றிணைக்கின்றார்கள். இயேசுவை உயிர்த்த பின்பு இயேசுவை பார்க்கின்றார்கள். பெந்தேகோஸ்து பெருவிழாவிலே ஆண்டவருடைய ஆவியை பெற்றவுடனே சீடர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய அருளை பெற்றதினால் அச்சத்திலிருந்து வெளியே வருகின்றார்கள். கிறிஸ்துதாஸ் என்கின்ற அருள்பணியாளர் உண்மையிலே இறந்து போனார். வட இந்தியாவிலே பணி செய்கின்றார். தென்னிந்தியாவை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். வட இந்தியாவிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பகுதியிலே கொஞ்சம் மக்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள், தாழ்த்தப்படுகின்றார்கள். படிப்பு கொடுக்காமல் அவர்களை ஒதுக்கி வைக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார் இவர் குரல் கொடுத்தார் என்பதற்காக, ஆதிக்க சக்தியினருக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்பதற்காக அவரை நிர்வாணப்படுத்தி, ஒரு ஒட்டு துணி கூட அவருடைய உடலிலே இல்லாமல் நிர்வாணப்படுத்தி, எருக்கம் மாலை அவர் மீது போட்டு தெரு தெருவாக அவரை இழுத்து சென்றார்கள். அவர் பணி செய்த அந்த இடத்திலேயே அவரை தெரு தெருவாக இழுத்து செல்கின்றார்கள். இழுத்து சென்று அவ்வளவு கேவலப்படுத்துகின்றார்கள். கேவலப்படுத்தி முடிந்தவுடனே கொஞ்ச நாட்கள் தாண்டி அவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு அருட்தந்தை கேட்கின்றார், நீங்கள் இங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டுமா? வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பகுதிக்கு சென்று விடுங்கள், உங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விடுங்கள், இல்லது வேறு எங்கேயாவது சென்று விடுங்கள் என்று சொன்னவுடனே அவர் சொன்னது, நான் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக வந்திருக்கின்றேன், அஞ்ச மாட்டேன். நான் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கின்றேன், எனவே அஞ்ச மாட்டேன், ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி பணியை செய்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அருளை பெற்ற நாமும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவருடைய அருளை பெற்ற நாமும் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? 2 காரியங்கள். முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த கொரோனா தொற்று நோய் புதிது அல்ல. இதே போன்ற நோய்கள் புதிது அல்ல. பல்வேறு நோய்களை இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. அந்த நோய்களில் இருந்தெல்லாம் இந்த உலகம் விடுதலை அடைந்திருக்கின்றது. கிமு 3000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சைனாவிலே ஒரு நோய் வந்தது. அந்த நோய் வந்த பொழுது வீடுகளிலே யாராவது நோயுற்றிருந்தார்கள் என்றால் அவர்களை வீட்டிலிருந்து வெளியே கூட கொண்டு வர மாட்டார்களாம், வீட்டிற்குள்ளேயே வைத்து வீட்டோடு சேர்த்து எரித்து விடுவார்களாம். என்றால் அவ்வளவு கொடூரமானதாக இருந்ததா அந்த நோய். உயிரோடு அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுதே ஒருவருக்கு நோய் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடனே அவரை வீட்டோடு வைத்து எரித்து விடுவார்களாம். 1545 48 வரை அமெரிக்க தேசத்திலே ஒரு நோய் வந்தது. சுமார் 150 லட்சம் பேர் அந்த நோயிலே இறந்து போனார்களாம். அண்மையிலே நம்முடைய ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய் 1900களிலே வந்த அந்த நோயினால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சுமார் 5 கோடிக்கு மேல் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி கொரோனாவை போல பல்வேறு தொற்று நோய்கள் முற்காலத்திலே வந்திருந்தன. அந்த நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் மக்களை பாதுகாத்திருக்கின்றார், விடுவித்திருக்கின்றார். எனவே நம்மையும் விடுவிப்பார். எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். எனவே யாரும் அஞ்ச வேண்டாம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அன்னை மரியா வழியாக, அன்னை மரியா ஒளியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றாள். அவள் வழியாக நமக்கு விடுதலை கிடைக்கும். அவள் நமக்கு ஒரு ஒளியாக கொடுக்கப்படுகின்றாள். இந்த பெனுவிலே என்ன அற்புதம் நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அன்னை மரியா ஒரு 11 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்னது 2 காரியங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய துன்பத்தில் இருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார். அன்னை மரியா நம்முடைய துன்பத்தில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக காட்சி கொடுத்த இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோமே, நாம் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அவர் நம்மை இந்த கொரோனா துன்பத்தில் இருந்தும் விடுவிப்பார். நம் ஒவ்வொருவருடைய குடும்ப துன்பத்தில் இருந்தும் விடுவிப்பார்.
இரண்டாவதாக அன்னை மரியா சொன்னது என்னவென்றால், இந்த நீரூற்று நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற நீரூற்றாக இருக்கும் என்று நீரூற்றை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நீரூற்றிலே நாம் ஜெபிக்கின்ற நாம், இந்த நீரூற்றிலிருந்து நீரை பருகுகின்ற நாம் ஒவ்வொருவருமே நோய்களில் இருந்து விடுதலை பெறுவோம். அன்னை மரியா வழியாக நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு காரியம். அன்னை மரியா இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்திலே நம்மை தன்னை ஒப்படைத்தது போல நாம் ஒவ்வொருவருமே நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, அப்படிதானே? சூப்பர். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களை பார்த்தோம் என்றால் ஒரு 3 விதமான நம்பிக்கை நம்முடைய பலருடைய நம்பிக்கை. உங்களை யாரையும் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் இங்க இல்லாத ஆட்கள். அவங்களுக்கு 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. முதல் நம்பிக்கை என்னவென்றால் தவறான நம்பிக்கை. தவறான நம்பிக்கை, பயபக்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? பயபக்தி. பயபக்தி நல்லதா கெட்டதா? பயபக்தி நல்லதா கெட்டதா? நல்லது, அப்படிதானே? நல்லதுன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லது இல்ல. சரி, ஓகே, கொஞ்சம் பேர் 5 பேர் தான் கை தூக்குறீங்க. கெட்டதுன்னு சொல்றவங்க எல்லாம். அப்ப இந்த 2க்கும் கை தூக்காதவங்க ஒண்ணு லைட்டா கிள்ளி பாக்கலாம், கை இருக்குதா அப்படின்னு. அப்போ பயபக்தி நல்லது என்று நான் பல நேரங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பயபக்தி நல்லது கிடையாது. பயம் கூட்டல் பக்தி ரெண்டுமே 2 காரியங்கள். எங்க பயம் இருக்கின்றதோ அங்க என்ன இருக்காது? பக்தி இருக்காது. நான் ஒருத்தரை பார்த்து பயந்துட்டே இருக்கிறேன்னா அவரை பார்த்து எனக்கு ஒரு மரியாதை வராது, பயம் தான் இருக்கும். கடவுள் அடிச்சிருவாரு, அப்ப அங்க பக்தி இருக்காது. கடவுளுக்கு நேர்ச்ச போட்ட நீ கொடுக்கலன்னா உன்னை கொன்றுவாரு, பக்தி இருக்காது. உன் நாக்க புடுங்கிடுவாரு, எண்ணெய் சட்டியில போட்டு வரட்டிடுவாரு, பக்தி இருக்காது. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் மீது பக்தி இருக்கின்றது என்றால், மரியாதை இருக்கின்றது என்றால், பாசம் இருக்கின்றது என்றால் அங்கே பயம் இருக்காது. எனவே பயத்தை தாண்டி ஆண்டவர் மீது உண்மையான ஒரு பற்று கொள்வதற்கும் ஒரு மரியாதை கொள்வதற்கும் ஒரு பாசம் வைப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். எனவே பயபக்தி, தவறான நம்பிக்கையை விட்டுவிட்டு சரியான நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். 2வது என்னவென்றால் தவறான இடத்திலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நிறைய நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை தவறான இடங்களிலே இருக்கின்றது. எதன் மீதெல்லாம் இருக்கின்றது? நிறைய பணம் சேர்த்தாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் புகழ் இருந்தது என்றால் பிரச்சனையே கிடையாது. மெர்சிடஸ் பென்ஸ் அல்லது ஆடி அல்லது ஜாக்குவார்ல ஒரு கார் இருந்தது என்றால் பிரச்சனையே இருக்காது. நம்முடைய நம்பிக்கை வேறு எதற்றின் மீதோ நமக்கு இருக்கின்றது பல நேரங்களிலே. இன்னும் ஒரு சிலருடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கும் என்றால் மூட நம்பிக்கைகள் மீது இருக்கும். எங்க ஏரியாவில எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டுக்கு வரும்போது எந்த காலை எடுத்து வச்சு உள்ள வரணும்? சூப்பர், வலது காலை எடுத்து வச்சு உள்ள வரணும். இடது காலை வச்சுட்டோம் அழிச்சு. காலையில அது மாதிரி எந்திரிக்கும் போது நம்ம எப்படி எந்த பக்கமா எந்திரிக்கணும்? வலது பக்கமாக எந்திரிக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உலகம் வலது பக்கமாக சுற்றுகின்றதாம். எனவே நாமும் உலகத்தோடு சேர்ந்து சுற்ற வேண்டுமா? கண்டிப்பாக கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் எதிர்நீச்சல் போட வேண்டும். செத்த மீன் தான் ஆத்தோட போகும். நாம் எதிர்நீச்சல் போட வேண்டும், உயிருள்ள மீன்கள். எனவே எல்லாரும் வலது பக்கமாக செய்கின்றார்கள் என்றால் நாம் இடது பக்கமாக செய்து காட்ட வேண்டும். ஆனா அப்படி செய்ய மாட்டோம். கல்யாணம் என்னைக்குதான் வைக்கணும்? நல்ல நாள்ல தான் வைக்கணும். கறி நாள்ல வச்சாச்சுன்னா கரிஞ்சு போயிடும். ராகு காலத்துல ஏதாவது நடந்தாச்சுன்னா பிரச்சனை தானே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனானா. இன்டர்வியூக்கு போய் எல்லா கேள்விக்கும் அருமையா பதில் சொன்னானா. இப்ப இன்டர்வியூ நடத்துனவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்வி கேட்டோம், எல்லா கேள்விக்குமே அருமையா பதில் சொல்லிட்டா. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, பயங்கர ஸ்மெல்லா இருக்குது. நீ போட்டிருக்கிற சாக்ஸ்ல இருந்துதான் அந்த ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நாளைக்கு நீ வேலைக்கு வந்து சேர்ந்துரு, பிரச்சனை கிடையாது. ஆனா வரும்போது இந்த சாக்ஸ போட்டுட்டு வந்துடாத. தயவு செய்து உன் சாக்ஸ மட்டும் மாத்திட்டு வந்துடணும். ஒரு சிலர் ஸ்மெல் பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நான் சொல்லல, ஒரு இன்டர்வியூல நடந்த கதை. அப்போ உன் சாக்ஸ மட்டும் தயவு செய்து மாத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இவனும் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு வர எல்லாருடைய பார்வையுமே இவன் காலில் தான் இருக்குது. சாக்ஸ மாத்தி இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி
பார்த்தா சாக்ஸ மாத்தி இருக்கிறான். எல்லாருக்கும் சந்தோஷம், அப்படா சாக்ஸ மாத்திட்டான் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கொண்டு போய் உள்ள உட்கார வச்சாங்க. உள்ள உட்கார வச்ச பிறகு மறுபடியும் அந்த ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. வந்து கேட்டுட்டாங்க, என்னடா உங்ககிட்ட ஷூவை மாத்த சாக்ஸ மாத்த சொன்ன, நீ புது சாக்ஸ் போட்டிருக்கிற, இருந்தாலும் ஸ்மெல் வருதேன்னு சொன்ன உடனே, அது எங்களுக்கு ராசியான சாக்ஸ், நாங்க எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த சாக்ஸ் தான் போட்டிருப்போம், எங்க தாத்தா பாட்டங்காலத்துல இருந்தே அந்த சாக்ஸ பயன்படுத்திட்டு இருப்போம், நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னனால நான் பாக்கெட்ல வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு எடுத்துக்காட்டினாங்க. அந்தவர்களே, நம்பிக்கை எங்க இருக்கின்றது? சாக்ஸின் மீது இருக்கின்றது. கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை சுற்றி இருப்பவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த சாக்ஸை போட்டால் தான் நல்ல காரியம் நடக்கும் என்று அவன் நம்பியதைப் போல நாமும் பலவற்றை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ராகு காலத்தில் நல்ல நேரத்தில் செய்தால் நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் திருமணம் செய்தோம் என்றால் செவ்வாய் தோஷம் வந்துவிடும், சனிப்பிணம் தனியாக செல்லாது. அப்படி என்று சொல்லி பல்வேறு சாக்கு போக்குகள், பல்வேறு மூட பழக்கங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறான இடத்திலே நம்பிக்கை வைக்கின்றோம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் தவறு செய்வதற்காக நம்பிக்கை வைக்கின்றோம். திருட போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பரீட்சையில பிச்சு எழுதிட்டே இருப்போம், ஆண்டவரே பிச்சு எழுதுற யாரு கண்ணிலே மாட்டிடக்கூடாது, ஆண்டவரே 5 ரூபாய் காணிக்க போடுது. தவறு செய்வதற்கு நம்பிக்கை வைக்கின்றோம். ஆண்டவர்களே, நம்முடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருந்தது என்றால், நம்முடைய நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக இருந்தது என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்றால் நாம் பயப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு சிலரை பார்த்தோம் என்றால் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய இளைஞர்களுடைய உள்ளங்களிலே நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது. கேட்டா, ஃபாதர், வேர் இஸ் காட்? நான் கடவுளை பார்த்தா நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான கேள்வி, பார்த்தாதான் நம்ப முடியும். எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், பச்சை கலர், பச்சை நிறம் பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்களேன். பச்சை நிறம் பார்த்தவங்க இனி எல்லாம் கை தூக்குறது கொஞ்சம் யோசிப்பீங்க. பச்சை நிறம் பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. நான் எந்த அதுல கேட்கல, பச்சை நிறம் பார்த்தீங்களா பார்க்கல, பார்த்தவங்க கை தூக்குங்க. ஓகே, சூப்பர். எங்க பாத்தீங்க? அது பச்சை இலை. நான் கேட்டது பச்சை நிறம், இல்லனா பச்சை. எங்க பாத்தீங்க? பச்சை சாரி அல்லது பச்சை துணி. அது நான் கேட்டது பச்சை. யாராவது பார்த்திருக்கிறீங்களா பச்சை? பச்சை நம்ம இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வேர்டு உண்டானு தெரியாது, நம்மளே ஒரு வேர்டு கிரீன்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த கிரீன்னஸ் யாராவது பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. பச்சை பச்சை நிற இலையில் தான் பார்க்க முடியும், பச்சையை பச்சை நிற துணியில் தான் பார்க்க முடியும். அதே போல கடவுளை கடவுள் படைத்த உலகில் தான் பார்க்க முடியும், கடவுளை கடவுள் படைத்த மனிதர்களில் பார்க்க முடியும், கடவுளை கடவுளுடைய பணிகள் செய்கின்ற நல்ல மனிதர்கள் செய்கின்ற பணிகளில் பார்க்க முடியும். நான் கடவுளை பார்த்தா நான் நம்புவேன்னு சொன்னா உலகத்தை கடவுள் தெரிவார். கடவுளை பார்த்தால் நம்புவேன் என்று சொல்கின்றால் நல்ல மனிதர்களை பார்வர்களுடைய கடவுள் தெரிவார். அந்தவர்களே, கடவுளை பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னா ஒருவேளை நாம் கடவுளை பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார், நல்ல மனிதர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். அங்கே நாம் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாதான் நாங்க நம்புவோம். நாங்க எல்லாம் சுவாலஜி லேப்ல, பிசிக்ஸ் லேப்ல, கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் அது A+B² எல்லாம் போட்டு பாக்குறவங்க, அதனால இது மாதிரி போட்டு பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம் என்று. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே அறிவியல் கூட தோற்று போய்விடும். ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போனானா, ஆஸ்பத்திரிக்கு போய் சொன்னா, டாக்டர் என் காலு சிவப்பு நிறமா திடீர்னு மாறுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா காலு சிவப்பு நிறமா இருக்குது. டாக்டர் நிறைய சோதனை எல்லாம் செஞ்சாரு, எக்ஸ்ரே, MRI, அது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சொன்னாரு, உனக்கு ஒரு பெரிய வைரஸ் வந்திருக்கு, அதனால உன் காலை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி வலது காலை வெட்டிட்டாரு. இவன் ஓகேன்னு சொல்லி போனா, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வரான், டாக்டர் இப்ப இடது காலு சிவப்பா மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இடது காலும் சிவப்பா மாறி இருக்கு. எல்லா சோதனையும் எல்லாம் செக் பண்ணிட்டு உன் இடது காலையும் அந்த வைரஸ் தான் இருக்குது, இடது காலையும் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி 2 காலையும் வெட்டிட்டு 2 மரக்கால் வச்சு விட்டாங்க. மரத்தினால செஞ்ச காலை வச்சுட்டு விட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு வர்றான், ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்றான், டாக்டர் என் மரக்காலம் இப்ப சிவப்பா மாறுது அப்படின்னு சொல்லி. டாக்டருக்கு குழப்பம், என்னடா மரக்கால் வேற சிவப்பா மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா செக் பண்ணி பார்த்தாச்சுன்னு சொன்னா, அவனுடைய ஷார்ட்ஸ்ல இருந்து சாயம் போயிட்டு இருந்தது, கலர் போயிட்டு இருக்கிறது, அதுதான் காலில் பட்டு அவனுக்கு காலெல்லாம் கலரா மாறி இருக்கு. இப்படித்தான் சில நேரங்களிலே அறிவியல் இருக்கின்றது. அறிவியல் பூர்வமாக சிலவற்றை நம்மால் புரிய வைக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. எல்லாருக்கும் கொஞ்சம் குளிரா இருக்குதா இல்லையா?
குளிரா இருக்குதானே? நேற்றுக்கு வரைக்கும் வெயிலா இருந்து இப்ப கொஞ்சம் குளிரா இருக்கு. எத்தனை பேர் குளிர் பார்த்திருக்கிறீங்க? அங்க இருக்கு குளிர். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. ஆனால் குளிரை உணர முடியும். அதே போல ஆண்டவரை நாம் ஒருவேளை பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் அனுபவிக்க முடியும். ஆண்டவரோடு நாம் நெருங்கி சென்றோம் என்றால், அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவரை அனுபவிக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் என்பது ஏதோ நான் பார்த்தால் மட்டும்தான் விசுவசிப்பேன் என்று சொல்லுவதோ, அல்லது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் மட்டும்தான் நான் விசுவசிப்பேன் என்று சொல்லுவதோ கிடையாது. அன்னை மரியாள் அப்படி சொல்லி இருந்தால் என்றால் கண்டிப்பாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இருக்க முடியாது. எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று ஆழ்மனதிலே உறுதியோடு இருப்பதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், என் மக்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளீர்கள் என்று சொல்லுவார். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களாக ஒன்றாக குழும்பியிருக்கின்ற நாம் நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்களை இறைவனிடம் மன்றாட்டுகளாக எடுத்துரைப்போம். ஐயங்கள் நீக்கி உம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் நிறைவா, திருத்தந்தையுடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உயிர்ப்பின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று அன்னை மரியாள் போல் துணிவுடன் இறையரசை அறிவிக்க இணைந்து செயல்பட தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மகிழ்ச்சி, அமைதி, பகிர்ந்து வாழ்வும், நல்மனம் ஆகியவற்றில் நிறைவாய் பொழிந்து எங்கள் குடும்பங்களில் உமது துணையாளர் மற்றும் எம் தாய் அருளால் சாட்சிய வாழ்வு வாழவும் உமது இரக்கத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வில் நம்பிக்கை இழந்த மக்கள் தொற்று நோயிலிருந்து விடுபடவும் வாழ்வாதாரங்கள் சிறப்படையவும் அவர்கள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் விரைவில் குடும்பங்கள் ஒன்றிணைந்திடவும் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக வாழ தேவையான அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே எம் இறைவா, போர் இடர்காலமாக இவ்வேளையில் எம் ஆட்சியாளருக்கும் தேவையான அரசியல் ஞானத்தை கொடுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தங்களையும் இணைந்து கொண்டு அவர்களின் உடல் நலத்திலும் பொருளாதார நிலைமைகளிலும் கவனம் செலுத்த தேவையான நல்ல மனத்தினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த இறைவா, இன்று தொற்று நோயால் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் மரித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் நினைவு கூர்கின்றோம். அவர்கள் உமது நிறைவாழ்வை பெறவும் அவர்களின் குடும்பத்தார்கள் ஆறுதலும் தேற்றுதலும் பெறவும் அவர்களுக்காக உழைத்த எல்லா நல் உள்ளங்கள் நலமுடன் தன் பணிகளை தொடரவும் தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஒளியே இறைவா, கிறிஸ்தவ உண்மைகளை எதிர்ப்பதையே நோக்கமாக கொண்டு வாழ்வோர் அனைவரும் மனம் திரும்பி உமது உண்மை ஒளியை நோக்கி முன்னேற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யாஸ்மினா ஜெனி அவர்களின் பிரசவம் சுகமாக நடந்ததற்கும் தாயும் சேயும் நலமோடு வாழ்வதற்கும் இறைவன் செய்த அனைத்து சகல நன்மைகளுக்கும் அன்னை மரியாள் வழியாக அவர்கள் கிடைத்த அனைத்து மகிழ்ச்சிக்கும் நன்றி தெரிவித்து அந்த திருப்பலியை ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தாயையும் சேயையும் குழந்தையையும் பராமரித்து காத்து வழிநடத்த வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ குருக்கள், எத்தனையோ அருட் சகோதரிகள் இறந்திருக்கிறார்கள். தங்களுடைய பணி நிமித்தமாக அவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்கள், உற்றார், உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள்
வாழக்கூடிய இந்த நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய சொந்த நாட்டிலும் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இறைவன் நித்திய இளைப்பாற்றி அளித்து அவர்கள் குடும்பங்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் வழங்கி தொடர்ந்து இந்த தொற்று நோயை நின்று பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளை, நாம் மனதில் இருக்கக்கூடிய தேவைகளை, வெளியில் சொல்ல முடியாத தேவைகளை மௌனமாக இறைவனிடம் எடுத்துரைப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகின்ற யாவரும் ஒருபோதும் வெறும் கையோடு திரும்பி செல்வதில்லை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த நாள் முழுவதும் இந்த அன்னையினுடைய பாதங்களிலே அமர்ந்து உம்மை போற்றி துதித்து வணங்கி ஆராதித்து அந்த பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை, தேவைகளை உம் திருப்பாதம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஏற்று தொடர்ந்து இந்த அன்னையின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஒரு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
உனக்கு என்னகம் காணிக்கை, உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் நினைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல நித்திய இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னி மரியாதை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெல்லாம் அதன் இறுதி எல்லை வரை அருபெரும் செயல்பட புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவர்
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களிடையராக ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். நீ வருமளவும் மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலம் கனிய திருவுலமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால், அவரது கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்போதும் அது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையை உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இம்மறை மாவட்டத்தினுடைய ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறைவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணத்தின் குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே,
எங்கும் சிதறுண்டிருக்கின்ற உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் இறந்து போன ஒவ்வொருவரை உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நாம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம்.
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் இந்த பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் தர இயலாத அன்பை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. இதோ உம் திருமுன் கூடி ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அதே அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் அளித்துள்ள திருவுளம் கொள்கிறார். ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த மெசியா. இருளிலே வாழும் நமக்கு, பல்வேறு பேரிடர்களால் தொற்று நோய்களால் வாழக்கூடிய நமக்கு நம்பிக்கையூட்டி நம்மை வளமோடும் நலமோடும் வாழ வைக்கும் கடவுள். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், நான் மாற்றலாம். கிறிஸ்துவின் திருவுள்ள திருரத்தம் நம் அனைவரையும் காத்து முடிவில்லாத நித்திய நிறை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நீ என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறன்மை என் பணியில் நானே கையில் உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவா